புரியவே இல்லை. நீதிமன்றம் இந்த பாட்டிலை வாங்க சொல்லிட்டாங்க. அது நீதிமன்ற உத்தரவோட முடிஞ்சிருச்சு. இதை செயல்படுத்த வேண்டியது யாரு? அதிகாரிகளும் அரசாங்கமும். ஒரு சிம்பிளா டாஸ்மாக் கடைக்கு பக்கத்திலே ஒரு ஊழியரை நியமித்து, டாஸ்மாக் ஊழியர்கள் இந்த பாட்டிலை வாங்க முடியாதுன்றாங்கல்ல, டாஸ்மாக் கடைக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன டென்ட் போட்டோ ஏதோ ஒன்று வச்சு ஒரு ஊழியரை நியமித்து யார் வந்து பாட்டில் கொடுத்தாலும் அவங்களுக்கு இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா கொடுக்கணும்னா இதை வச்சு பல பேர் பொழைச்சிக்குவான். முன்னாடிலாம் ஊர்களில் வந்து இந்த பழைய பாட்டிலுக்கு காரச்சை கொண்டு வருவாங்க வண்டி தள்ளிக்கிட்டு. அங்கே வந்து நம்மளாம் பிறக்கி போட்டு சித்தப்பன் பெரியப்பா மாமன் மச்சாலாம் குடிக்கிற பாட்டிலாம் கொண்டு போய் கொடுத்தோம்னா ஒரு குத்தில் காரச்சவை தருவான். அந்த மாதிரி வந்து சாதாரணமாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுபோல் இந்த பாட்டில் கொண்டு போய் கலெக்ட் பண்ணி கொடுத்தா 10 ரூபான்னு அவனுக்கு சொல்லிட்டு அவன் கொடுக்க போகிறான். இதில் அந்த ஊழியரும் பொழைச்சிக்குவார். இந்த பாட்டில் கொண்டு குறைக்கக்கூடிய ஒரு ஆயோ ஒரு பாட்டியோ ஒரு தாத்தாவோ அவன் பொழைச்சிக்க போகிறான். இந்த அடிப்படை கூட இல்லாமல் டாஸ்மாக் ஊழியர்கள் சரக்கையும் விற்கணும், காலி பாட்டிலையும் வாங்கி வைக்கணும். அப்படின்னா வைக்க முடியாது, அது சிக்கலாகும் அப்படிங்கிறாங்க. இல்லை இது பாட்டிலுக்கு மேலே 10 ரூபா வாங்குறது எங்களுக்கு சண்டையாக மாறுது. இந்த 10 ரூபாங்கிறது பாட்டிலுக்குன்னு நாங்கள் சொன்னால் கூட புரிஞ்சுக்க மாட்டோம். நீங்கள் யாருக்கு வாங்குறீங்க? முதலமைச்சர் வாங்க சொன்னாரா? நம்ம எங்களை கேள்வி கேட்குறோம். இல்லை பெரிய வாதமாகுது. அதனால் நாங்கள் எம்ஆர்பி வாங்குகிறோம், எம்ஆர்பி வாங்கிக்கிறோம், நீ பாட்டில் தனியாக நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இதை கூட செயல்படுத்துவதற்கு எந்த அதிகாரியும் தயாராக இல்லாதனால தான் இவ்வளவு தூரம் இந்த போராட்டம் இழுத்தடித்திருக்கிறது. இதில் என்ன சட்ட சிக்கல்னா, எம்ஆர்பி விலைக்கு பாட்டில் விற்றா பாட்டில் திரும்பி வராது. ஏன்னா எம்ஆர்பி விலைக்கு பாட்டில் கொடுத்துட்டான்னா பாட்டில் கொண்டு திரும்பி கொடுக்கும்போது 10 ரூபாய் எப்படி தருவாங்க? தரமாட்டாங்க. ஏன்னா எம்ஆர்பினா அது பாட்டிலோட சேர்த்து தான் அந்த எம்ஆர்பி விலை. இப்போ பாட்டிலுக்கு மேலே 10 ரூபா வாங்கினா இப்போ எல்லாரும் பாட்டில் திருப்பி கொடுக்க முடியாது. அதனால 10 ரூபாய் இவங்களுக்கு லாபமாயிடுது. இப்போ ஒரு 100 பேர் வாங்கினா 50 பேர் தான் பாட்டில் திருப்பி கொடுப்பான். 50 பேர் மலையில் தூக்கி போடுவான், ஒருத்தன் தூக்கி போடுவான், ஒருத்தன் வீட்டில் கொண்டு போட்டுருவான், ஒன்று வீட்டில் மனைவி பிள்ளைகள் தெரியவிடான்னு சொல்லி ஒருத்தர் கொண்டு போய் ஒழிச்சு வச்சிருவான். இப்படி பல சிக்கல் இருக்குது. அப்போ அந்த பாட்டிலுக்கு மேலே 10 ரூபா வாங்கினாலும் கடைக்காரனுக்கு லாபம் கிடைக்கிறனால பாட்டிலுக்கு 10 ரூபா தரமாட்டாங்க. பாட்டிலுக்கு மேலே 10 ரூபா வாங்கலை அப்படின்னா பாட்டில் திருப்பி கொடுத்தா 10 ரூபா கிடைக்காது. இது ஒரு பெரிய சட்ட சிக்கல். இதை எப்படி தீர்க்க போறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனை. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி